வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் திருக்கண்டலம் ஊராட்சியைச் சேர்ந்த மேட்டுப்பாளையம் கிராமத்தில் 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலை கிராம மக்கள், விழா குழுவினர்கள், பக்தர்கள் புனரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை அனுக்ஷை, புண்ணியாவசனம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம் உள்ளிட்டவை நடைபெற்றது. நேற்று லட்சுமி பூஜை, கன்னியா பூஜை, மூல மந்திர ஹோமம், வேணுகோபால சுவாமி கரிக்கோலம், பகவத் ஆராதனம், பஞ்சசுத்தி பூஜை, தம்பதி மகா சங்கல்பம், விசேஷ ஹோமங்கள், நாடி சந்தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை கோபூஜை, சுப்பிரபாத சேவை, கண் திறத்தல் வைபவம், மகா பூர்ணாகூதி, மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் மங்களவாத்தியம் முழங்க இருமைவெட்டிப்பாளையம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் சாரதி பட்டாச்சாரியார் தலைமையில் வந்திருந்த 8 பேர் கொண்ட வேத விற்பனர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். காலை 8 மணிக்கு விமான கோபுரம், உற்சவர் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அப்பொழுது கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று விண் அதிர கோஷம் எழுப்பினர். இதன் பின்னர் மூலவருக்கு மகா அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம், பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. நாளை முதல் 48 நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் மதன் தலைமையில் கிராம மக்கள், விழா குழுவினர்கள், பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.